வணக்கம். இப்பொழுது இந்த இன்றைய நிகழ்ச்சி தீபங்கள் ஏற்றுவது எப்படி, அந்த தீபங்களை நாம் எப்படி கையாள வேண்டும், எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி சின்ன சின்ன விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். முதலில் விளக்குகளை கார்த்திகை தீபமாக இருந்தாலும் காமாட்சி தீபமாக இருந்தாலும் எந்த தீபம் அப்படின்னு இருந்தாலும் அந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி கீழே சின்ன தட்டு வைங்க, இல்லை சின்ன இலை விரிங்க. அந்த இலையில ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டு நல்லா பரப்பி விட்டு அது மேல தீபத்தை வைங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தீபத்துல 3 பொட்டு வைங்க. விஷ்ணு, சிவன், பிரம்மா, அந்த 3 பேருக்கு சந்தன குங்குமம் விளக்குக்கு பொட்டு வச்சு இந்த விளக்குல நெய் விட்டுங்க. ஒரு விளக்குல 2 தீபம் ஏற்றி பழகினவங்க ஒரு தீபத்தில் நெய், இன்னொரு தீபத்துல நல்லெண்ணெய். தயவு செய்து இந்த 5 எண்ணெய் கலந்தது ஊற்றக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அது விளக்குக்குரிய எண்ணெய்ன்னு சொல்லி விளம்பரப்படுத்தி பண்றாங்க. அது இயற்கை ஏத்துக்கிறது இல்லை. அந்த காலங்களிலிருந்து நம்ம தாத்தா பாட்டி காலங்களிலிருந்து அந்த தொன்று வரக்கூடியது நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம். எக்ஸஸா விருப்பப்பட்டால் தேங்காய் தீபம் ஏற்றுக்கலாம். அதனால நடைமுறையில் இருக்கக்கூடியது என்ன, நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம். அந்த விளக்குகளை ஏற்றி நீங்கள் மனதார ஆண்டவனை பிரார்த்தனை செய்த பிறகு 1 மணி நேரம் விளக்கெறிய வேண்டும். நீங்கள் எத்தனை மணிக்கு காலையில் விளக்கு ஏற்றுறீங்களோ அல்ல சாயந்தரம் எத்தனை மணிக்கு ஏற்றுறீங்களோ அதிலிருந்து 1 மணி நேரம் அந்த விளக்குகள் எரிய வேண்டும். 1 மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை ஒரு உதிரி பூவெடுத்து மலை ஏற்றிடுங்க. அதாவது சாஸ்திரப்படி 2.5 நாளிகை, 2.5 நாளிகைங்கிறது 1 மணி நேரம். காலையில் 7 மணிக்கு விளக்கு ஏற்றினீங்கன்னா 8 மணி வரைக்கும் எரியட்டும். 8 மணிக்கு விளக்கு ஏற்றினா 9 வரைக்கும் எரியட்டும். இப்படி 1 மணி நேரம் அந்த விளக்கை எரிய விடுங்க. தீபாராதனை காமிங்க. இன்னொரு விளக்கு பற்றி தீபாராதனை காமிங்க. நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற விளக்கு எடுத்து தீபாராதனை காமிக்கக்கூடாது. தீபாராதனை காமிக்கிறங்கிறது தனியார் விளக்கு ஏற்றி ஒரு கேண்டில் வச்சு விளக்கு ஏற்றுங்க. விளக்குக்கு விளக்கு பருத்தக்கூடாது. அதேபோல் தீக்குச்சி உரைச்சி 3 தீக்குச்சி உரைச்சி 3 விளக்கையும் ஏற்றக்கூடாது. அதனால ஒரு சின்ன கேண்டில் வச்சுக்கோங்க, மெழுகுபத்தி. அதில் முதல்ல கேண்டில் ஏற்றி வச்சுட்டு அதில் விளக்குகள் பருத்தி வைங்க. 2 தீபங்கள் ஏற்றும் பொழுது சுபிட்சம் அடையலாம். இதுவே 5 தீபம் ஏற்றினீங்கன்னா உங்கள் வீட்டில் பஞ்சபூதங்கள் யோகத்தை கொடுப்பார்கள். பஞ்சபூதங்கள் என்ன? நீர், நிலம், காற்று, வானம், நெருப்பு. இந்த 5ம் மனிதனுக்கு தேவை. இந்த 5ல் எது குறைஞ்சாலும் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். இயற்கையான அமைப்புகள் 5மே இந்த பஞ்சபூதங்கள். நாம மனதார வணங்கி 5 தீபங்கள் ஏற்றி தினசரி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா தோஷமும் அடிபடும். எல்லா தெய்வங்களும் உங்களை நாடி வருவாங்க. இது கரெக்டாக செய்யுங்க. அதே போல் மாலை நேரம் விளக்கேற்றுறவங்க வாசல் நிலவு காலில் உங்களுக்கு வலது பக்கம் நல்லா கேட்டுக்குங்க. தீபத்தை ஏற்றும் பொழுது வாசல் நிலவில் ஒரு தீபம் வைக்கணும். மாலை 6 to 7. அந்த நேரம் என்ன நேரம் அப்படின்னா அந்த காலங்களிலாகட்டும் இந்த காலங்களிலாகட்டும் நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டி தாத்தா அவங்களாம் என்னம்பாங்க, எர்ணை நேரம் அப்படிம்பாங்க. இரணிய நேரம், அதாவது பகலும் இரவும் சந்திக்கும் வேலை அப்படின்னு ஒரு கணக்கு. அந்த பகலும் இரவும் சந்திக்கிறது எப்பன்னா 6 மணிலிருந்து 7 மணிக்குள். அந்த 6 மணிக்கு மேல ஒரு 6:15 மணிக்கு நீங்க வாசல் நிலவுக்கு வெளியே வந்து உங்களுக்கு வலதுகை பக்கம் தீபம் ஏற்றணும். உங்க நிலவை பார்த்து வீட்டை பார்த்து நின்னீங்கன்னா உங்க வலதுகை பக்கம் நிலவை விளக்குல எண்ணெய் ஊற்றி அது நெய் ஊற்றி சின்ன தட்டு வச்சு அதில் அரிசி போட்டு அந்த அரிசி மேல விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு பஞ்சு திரி போடுங்க. பஞ்சு திரி போட்டீங்கன்னா பவர் அதிகம். அதே பஞ்சை மஞ்சள நனைச்சு காய வச்சு ஏற்றினீங்கன்னா இந்த காற்று, கருப்பு, பில்லி, சூனியம் அண்டாது. யாராவது எதிரிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க நினைக்கவே விடாது. இந்த மஞ்சளுக்கு தீபம் மஞ்சள் துணியிலையோ அல்ல மஞ்சள் நினைச்சு நீங்க காய வச்சு உயர்த்தினாலோ அந்த முழு பலன் கிடைக்கும். அதுபோல்
தாமரை தண்டி திரி ஏற்றி விளக்கு வச்சீங்கன்னா பேய் பிசாசுகள் உள்ள வராது. தாமரை தண்டு திரிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்க வாங்குங்க. வாங்கி தினசரி விளக்கேற்றுங்க. வாசல்ல ஒரு நிலவுக்கு மட்டும் நீங்க அந்த தாமரை தண்டு திரி ஏற்றுங்க. உள் விளக்குகளுக்கு நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செய்யுங்க. அதுபோல் ஒவ்வொரு பாதிப்புகளுக்கும் ஒவ்வொரு விதமான திரிகள் இருக்கு. அந்த திரிகளை நீங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சு தினசரி விளக்கேற்றினீங்கன்னா சுபிட்சங்கள் கிடைக்கும். தெய்வ அருள், மகாலட்சுமியுடைய மாசம் முழுமையாக கிடைக்கும். அதனால 5 தீபம் ஏற்றுவது பஞ்சபூதங்களை நாம் வீட்டுக்கு அழைப்பது என்ற அர்த்தம். 2 தீபம் ஏற்றினால் கணவனும் மனைவியும், அதாவது சிவன் சக்தி, மகாலட்சுமி, மகாவிஷ்ணு அவங்க வீட்டுக்குள்ள வர்றதாக ஐதீகம். 5 தீபம் ஏற்றும் பொழுது பஞ்சபூதங்களை நாம் வீட்டுக்குள் அழைக்கிறோம். அதனால் எந்த ஆபத்து வராமல் நம்மை காப்பாற்றும். விளக்கேற்றும் போது கவனமாக ஏற்றுங்கள். அந்த விளக்கேற்றின பிறகு விளக்கில் தயவு செய்து பத்தி படுத்தாதீங்க. நிறைய பெண்கள் விளக்கேற்றின பிறகு சூடம் பத்தி அதில் காமிக்கிறீங்க. தயவு செய்து அதை செய்யாதீங்க. விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா அந்த ஜுவாலை, அந்த விளக்கின் ஒளி ஆண்டவனுக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கணும். நீங்க பத்தி கொண்டு உள்ள சொரங்கினீங்கன்னா அது தடை. அதுபோல் இதெல்லாம் நீங்க கவனமா செஞ்சீங்கன்னா தான் நீங்க விளக்கேற்றக்கூடிய புண்ணியம் பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சின்ன ஒரு தவறு செய்தாலும் அந்த புண்ணியங்களும் பலனும் உங்களுக்கு கிடைக்காது. எந்த காரணத்தை கொண்டும் விளக்குகள் தானாக அவியக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவர் எல்லா சிறப்புகளையும் பெற்று நீங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் எந்த விளக்கு நீங்க எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அந்த விளக்குகளை தானே அவிய விடாதீங்க. கவனமாக பார்த்துக்குங்க. 1 மணி நேரம் கட்டாயமாக எரிய வேண்டும். விளக்கு ஏற்றி அரை மணி நேரத்தில் அணைக்க வேண்டாம். 2.5 நாளைக்கு கணக்கு எடுத்துக்கோங்க. ஆங்கில முறைப்படி 1 hour, 6 to 7, 7 to 8, இல்லை 8 to 9 அப்படி வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ மேலே ஏற்றலாம். ஆனால் 1 மணி நேரம் எரியணும். இதை ஃபாலோ பண்ணுங்க. காலையில் பண்ணாலும் சரி, நீங்கள் மாலையில் பண்ணாலும் சரி, இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாலை நேரம் கண்டிப்பாக நிலவுக்காலில் உங்களுக்கு வலது பக்கம் விளக்கேற்ற வேண்டும், மறந்துடாதீங்க. அந்த விளக்கேற்றும் பொழுது அந்த ஜுவாலை ஈசானியை பார்த்துருக்கணும். ஈசானி மொழியில் விளக்கேற்றக்கூடாது. இந்த சைடில் வச்சு அந்த நிலவுக்காலில் லைட்டாக இப்படி விளக்கு திருப்பிட்டீங்கன்னா அந்த விளக்கு ஈசானி மொழியை பார்க்கும். அந்த ஈசானிக்கு தீபம் ஏற்றுற மாதிரி கணக்கு. இது அதனுடைய சூத்திரம், இதனுடைய தத்துவம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. துளசி மாடங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி கும்பிடுங்க. துளசி மாடத்தை சுற்றி விளக்கேற்றி கும்பிடும்போது மகாலட்சுமியுடைய அருள், ஆஞ்சநேயரோட அருள் வீட்டுக்குள்ள வரும். இதில் செய்யுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க செய்யுங்க. இல்லாதவங்க விளக்கேற்றி கும்பிடுங்க. நீங்கள் விளக்கேற்றினாலே அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தாமரை தண்டு திரி, இப்படி எத்தனையோ திரிகள் கடையில் இருக்கு. அதில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எந்த திரி ஏற்றினால் எந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், எந்த மாதிரி தோஷங்கள் விலகுங்கிறத நான் அடுத்த எபிசோட்ல நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போதைக்கு பஞ்சு திரி, அடுத்தது மஞ்சள் திரி, அதுக்கு அடுத்தது தாமரை தண்டு திரி. இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வேறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி திரி ஏற்றி விளக்கு வைக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கட்டாயமாக மாற்றங்கள் தெரியும். இதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். எலுமிச்சம்பழத்தில் திரி ஏற்றுறது தயவு செய்து வீட்டில் ஏற்றக்கூடாது. நிறைய பெண்கள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி அந்த சாறு பிழிஞ்ச பிறகு அதை மேல் பக்கமாக திருப்பி அதில் திரி போட்டு விளக்கேற்றுறாங்க. அந்த விளக்குகளை துர்க்கை அம்மனுக்கு ஆலயத்தில் தான் ஏற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வீட்டில் முதல்ல முடிஞ்ச அளவுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுங்க. மண் விளக்கு, அதுதான் உங்களுக்கு முழு பவர். இப்போ லேட்டஸ்டாக வந்த விளக்குக்கு பவர் இருக்கு. இதனுடைய பவர் அதில் இருக்காது. இது 100 மார்க்கு, மற்றதெல்லாம் 80, 70 அப்படிங்கிற மாதிரி மார்க் குறைஞ்சிட்டு போயிடும். அதனால் கார்த்திகை தீபம் ஏற்றினீங்கன்னா அது பவர் ஜாஸ்தி. இனிமேல் தீபம் ஏற்றக்கூடிய பெண் தாய்மார்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. கட்டாயம் மாற்றம் தெரியும். வணக்கம், நன்றி.